முன்னாள் பிரதமர் சொன்னாங்களே, நிறைய பேர் சொன்னாங்க. அவரை விட எனக்கு மனசு வரல. அவர் பாராளுமன்றத்தில் நிதி அமைச்சராக இருக்கும்போது ஒரு அறிக்கை விட்டாரு. ஒவ்வொரு இந்திய குடிமகன் தலைமையில் 1450 ரூபாய் கடங்குதுன்னாரு. தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட்ல பாப்பாரப்பட்டியிலிருந்து ஒரு ஆள் 1450 ரூபாய்க்கு டிடி எடுத்து அனுப்பிட்டான். சார் அவன் லெட்டர் பேட்ல எழுதிட்டான், என் கடனை அடைச்சிட்டேன், வருங்காலத்தில் இந்தியா கடன் வாங்கினா என்னை கேட்காம வாங்கக்கூடாதுன்னு எழுதிட்டான். அவர் அது படிச்சு பார்த்துட்டு இவ்வளோ பெரிய சிக்கல் இதில் இருக்குன்னு நினைக்கலன்னு அவரே சிரிச்சிட்டாரு. அதனால யாருக்கு தகுதி பார்த்தெல்லாம் பிரச்சனை வர்றதில்லை, எல்லாருக்கும் பிரச்சனை வரும், எல்லாருக்கும் பிரச்சனை வரும். சார் ஒரு பையன் ஜனவரி மாதம் 12ஆம் தேதி லீவு லெட்டர் கொடுத்தான். பிரிச்சு பார்த்தோம், பகீர் நாய் போச்சு, பாட்டி இறந்துதான். சரி 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 போடா, ஏன் இதை லீவ் லெட்டர் கொடுத்துட்டானா போகணும், போ 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 போ. பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி பார்க்குறோம், அதே மாதிரி லெட்டர் கொடுத்துலாம், பிரிச்சு பார்க்குறோம், பகீர் நாச்சு பாட்டி சேர்த்துட்டாங்கன்னு எழுதிருக்கோம். என்னடா நம்ம பிஎஃப் லோனுக்கு காது குத்துறோன்னு போடுறோமே, அந்த மாதிரி இவங்க பண்ணுறாங்கன்னு சொல்லி. ஆமா, அதே நான் ஹெட் மாஸ்டர் இருக்கும்போது ஒருத்தர் அப்படிதான் கொடுத்தாரு. என்ன போன 6 மாசத்துக்கு முந்தி காது குத்துறேன்னு கொடுத்தா இப்பயும் கொடுக்குறேன். அது வலது காது சார், இது இடது காது சார். ரசிங்கன்ற நான் அது கூட நான் ரசிப்பேன் எப்பயுமே. அப்போ என்ன பண்ணேன், பிப்ரவரி மாதம் கொடுத்தான் பாரு, சரி சரி போட, அது தூரத்து பாட்டி போல சொந்த பாட்டியை நினைச்சுட்டு அனுப்பிச்சிட்டேன். மார்ச் மாதம் 12ஆம் தேதி லெட்டர் கொடுக்கலாம் சார், தூக்கி வாரி போட்டுது அதே மேட்டரை எழுதிக்கணும். வந்தது, என்னை பத்தி தெரியாது உனக்கு என்ன சார், எங்க தாத்தா பத்தி உனக்கு தெரியாது. எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது 3. நான் சொன்னேன் அடுத்த மாசமும் லீவ் லெட்டர் வருமாடா. முப்பத்தாறு வருஷம் ஆசிரியர் அனுபவிச்ச நிறைய 3 புத்தகங்கள் எழுதியிருக்கேன், நகைச்சுவை புத்தகங்கள். என்னுடைய அனுபவத்தை தான் மொத்தமும் கொட்டியிருக்கிறேன். அவங்ககிட்ட நான் சொல்லி கொடுத்ததை விட அவங்ககிட்ட நான் தெரிஞ்சுக்கிறது ஏராளம். சார் தப்ப கூட நான் ரொம்ப ரசிப்பேன். இப்படி கூட சிந்திக்கிறதுக்கு முடியுமான்னு கேட்பேன். ராஜாராம் மோகன் ராய் குறிப்பு வரைக்கும் கேட்டிருக்கான், அவன் எழுதிக்கிறான், அந்த 4 நல்ல நண்பர்கள் எழுதிக்கிறான். நானே குழம்பி போய் என்னடா இந்த மாதிரி எழுதிக்கிறானே, பசங்க சும்மா இல்லைங்க. கஸ்தூரி பாய் குறிப்பு வரைக்கும்னா கேள்வி தவறு, கஸ்தூரி பாய் இல்ல கேர்ள்னு எழுதிக்கிறான். இதுக்காக நான் அவன் மேல கேஸா போட முடியும்?